ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சிந்தெடிக் பேர்ல் அதாவது முத்து எப்படி வீட்லயே பண்றதுன்னு பார்ட் 2 வீடியோ இன்னைக்கு பார்க்குறோம். அதுக்காக ஊசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தெர்மாகோல் பால்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த தெர்மாகோல் பால்ஸ் எல்லாத்தையுமே நம்ம காத்துல பறக்க விடாம அப்படியே இந்த பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணுமா. காத்துல பறந்துச்சுன்னா நீங்க தான் கஷ்டப்பட்டு அப்புறம் வீடு முழுக்க தேடி தேடி இதை வந்து பொறுக்கி பொறுக்கி எடுக்கணும். ஸோ பி கேர்ஃபுல் வித் தெர்மாகோல் பால்ஸ். இப்போ ஈவன் சைஸா இந்த தெர்மாகோல் பால்ஸ்ல நம்ம எடுத்துக்கிறோம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கு. அதனால கரெக்டான சைஸா ஒரே மாதிரி இருக்கிறதா எடுத்துட்டு இந்த ஊசியில இந்த தெர்மாகோல் பால்ஸை நம்ம அப்படியே சென்டர்ல ஸ்ட்ரைட்டா ஒரு ஹோல் கிரியேட் பண்றோம். ஹோல் கிரியேட் பண்ணும்போது கிராஸா பண்ணிடாதீங்க. ஸ்ட்ரைட்டான ஹோல் கிரியேட் பண்ணீங்கன்னா தான் ஒரு பேர்ல்குள்ள எப்படி வந்து அந்த ஹோல் கிரியேட் ஆயிருக்கோ அதே மாதிரி நம்ம ஒரு மணி கோக்கறதுக்கு சுலபமா இருக்கும். இப்போ ஒயிட் பெயிண்ட் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்துக்கலாம். ஒயிட் அக்ரலிக் பெயிண்ட் மெத்தடை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா அடிஷ்னலா உங்களுக்கு நல்ல பிரைட் ஒயிட் பேர்லா கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய சீக்ரெட் இன்கிரீடியன்டான இந்த பேர்ல் அக்ரலிக் கலர் இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த தெர்மாகோல் பால்ஸ்ல ஒரு 2 to 3 இல்ல 3 to 5 கோட்டிங் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த பேர்ல் பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டு காய வச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த நீடல்ல இருந்தும் இதை வெளியே எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறமா இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகா கிடைக்கும். நான் இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ரிப்பேர் பண்றதுக்காக மெட்டல் ஒயர்ல இதே மாதிரியே ஃபுல்லா நான் இன்சர்ட் பண்ணி ஒரு 2 to 3 ஹார்ஸ் காய வச்சு எடுத்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேர்ல் பக்காவா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு ஷைனிங்கா இருக்கு பாருங்க. ஈவன் கோட்டிங் பிரஷ் வச்சு ஒழுங்கா கொடுத்தீங்கன்னா அந்த பிசுறு தட்டாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐபின் எடுத்தாச்சு. ஐபின் எடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பேர்ல் எடுத்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க பேர்லும் எடுத்துட்டோம். 2 பேர்லுக்கும் டிஃபரன்ஸே தெரியாது. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதனால தான் நான் வந்து சிந்தெடிக் பேர்ல் கடையில வாங்குனது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கே பார்த்தானே தெரியும். ரொம்ப அழகா நம்மளுடைய ஒயிட் பேர்ல் அப்படின்றது ரெடி ஆயிடுச்சு. அந்த குட்டி பேர்ல் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து கோல்டன் பேர்ல் கலர் அது. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிளெயின் ஹேர் கிளிப் நம்ம ஹேண்ட்மேட் கிளிப்ஸ்லாம் பண்றதுக்காக விற்கும் இல்லையா? அது வாங்கியிருக்கேன். ஸோ இது பாத்தீங்கன்னா ₹9 ஒண்ணு. ஸோ இந்த கிளிப் வாங்கினதுக்கு அப்புறமா இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த B7000 சிந்தெடிக் அடிசிவ் இருக்கு இல்லையா? அதை வந்து அப்ளை பண்ணிட்டு இதுல ஃபுல்லா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க ஐபின்ல அட்டாச் பண்ண பேர்ல இதுல சூப்பரா நம்ம இன்சர்ட் பண்ணிடுறோம். ஐ மீன் ஸ்டிக் பண்ணிடுறோம். ஸோ இது ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதுக்கு மேல திருப்பியும் அந்த அடிசிவ நம்ம இப்படி லேயரா அப்ளை பண்றோம். இதனால நமக்கு இது நல்லா ஸ்ட்ராங்கா இதுல ஃபிட் ஆயிடும். இப்போ இது பார்க்கறதுக்கே எவ்வளவு அழகா ஒரு பேர்ல் லுக் கொடுக்குது இல்லையா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துக்க போறோம். இது எல்லாமே இப்ப வந்து ஜுவல்லரிக்காக யூஸ் பண்றாங்க இல்லையா? அந்த ஸ்டோன்ஸ் தான். அதுல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர் எடுத்திருக்கேன். இது இல்லாதவங்க நார்மல் ஸ்டோன்ஸ் அண்ட் பெர்ல்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு குந்தன் ஸ்டோனையும் நம்ம ஒரே மாதிரி பேட்டர்ன்ல அ ஸ்டிக் பண்ணும்போது ரொம்ப அழகான ஒரு சூப்பரான கிளிப் அப்படின்றது வீட்லயே நமக்கு ரெடி ஆயிடும். அதுவும் நம்ம ஹோம்மேட் பெர்ல்ல இருந்து. ஸோ இந்த ஹோம்மேட் பேர்ல் அப்படின்றது நீங்க ஹேர் கிளிப் உங்களோட ஆக்சசரீஸ்ல தாராளமா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃபும் கூட. பட் நீங்க வெறித்தனமா இதுல ஏதாவது பண்ணி இத டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இது செகண்ட்ல டேமேஜ் ஆயிடும். ஓகே. பட் நீங்க பொறுப்பா பத்திரமா வச்சுப்பேன் அப்படின்னு வாக்குறுதி குடுத்தீங்கன்னா, இந்த கிளிப் அப்படின்றது உங்களுக்கு பல வருஷம் பளிச்சுன்னு அப்படியே இருக்கும். ஓகே. ஸோ கீப் இட் இன் மைண்ட். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த குண்டன் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே இதுல வந்து ஸ்டிக் பண்ணிடுறோம். ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப இதுல நம்ம இந்த குட்டி குட்டி பெர்ல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அட்டாச் பண்ண போறோம். இந்த குட்டி குட்டி பெர்ல்ஸுமே பார்த்தீங்கன்னா, நீங்க சின்ன சின்ன தெர்மாகோல் பால்ஸ் கிடைக்கும் இல்லையா? அதுல கலர் பண்ணியும் நீங்க ஒட்டிக்கலாம். ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தெர்மாகோல் பால்ஸ் எல்லாமே இத வச்சு நீங்க பெர்ல் பண்ணும் பொழுது, நீங்க வந்து ஹெவி வொர்க் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணாம, லைட்டா நம்ம ஃபேன்சியா யூஸ் பண்ற இடத்துல யூஸ் பண்ணீங்கன்னா, இத விட ஒரு சூப்பரான பெர்ல் பிரிப்பரேஷன் மெத்தட் அப்படின்றது இருக்கவே முடியாது. ஏன்னா, இந்த பெர்ல் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஃபுல்லா பவுல் ஃபுல்லா ₹5க்கு வாங்கியிருந்தேன் இல்லையா? அதுல வந்து உங்களுக்கு எவ்ளோ பெர்ல் கிடைக்குது பாருங்க. அதே மாரி இந்த பெர்ல் பெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா, ₹25 தான். அதுல இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து எப்படியும் ஒரு ₹300க்கு தேவையான பெர்ல் அப்படின்றது வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வெறும் எவ்வளோ 25 பிளஸ் ₹5 எவ்வளோ ₹30லயே ஒரு 200 to 300 ருபீஸ்க்கான பெர்ல நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த மெத்தட் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்ப நம்மளுடைய கிளிப்போடைய அந்த டிசைன் அப்படின்றது இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. மேலேயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரியே பெர்ல் அப்படின்றது நான் வந்து கொடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி குடுத்துட்டு இப்ப சைடுல நடுவுல கேப் இருக்கு இல்லையா? அத ஃபில் பண்றதுக்கு பிளஸ் கூடவே இந்த ஒட்டி இருக்க மேல இருக்கிற பெர்லுக்கும் ஒரு கிரிப் குடுக்கறதுக்காக இந்த மெட்டல்
ஒயர நம்ம எடுத்துக்கலாம். இந்த மெட்டல் ஒயர நம்ம இந்த மாதிரி இந்த கிளிப்ல நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாரி ஒரு ஒரு பெர்லா நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணி நம்ம அழகா வந்து இத முடிச்சோம்னா, இந்த கிளிப்ல அட்டாச் ஆயிருக்கிற அந்த பெர்லும், கூடவே அடிஷனலா மெட்டல் ஒயர்ல புதுசா அட்டாச் ஆயிருக்கிற பெர்லும் கிரிப் நல்லா கிடைக்கும். இப்ப பேலன்ஸ் சைடுல இருக்கிற இந்த மெட்டல் ஒயர் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா, அப்படியே மடக்கி இந்த கிளிப்போட சேர்த்து அப்படியே நீங்க வந்து எய்தர் அட்டாச் பண்ணலாம், இல்லன்னா க்ளூ போட்டு ஒட்டிடலாம். நான் வந்து க்ளூ போட்டு ஒட்டப் போறேன். இத நல்லா அப்படி சுருள் மாதிரி சுருட்டி அப்படியே க்ளூ போட்டு ஒட்டப் போறேன். இல்லன்னா அந்த கிளிப்ல வந்து சைடுல 2 பக்கமும் ஹோல் இருக்கும். அந்த ஹோல்குள்ள இந்த வயர விட்டு நீங்க வெளிய எடுத்தும் ஃபிட் பண்ணிடலாம். எய்தர் எந்த வழி வேணாலும் நீங்க பண்ணலாம். பட் கிளிப் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கணும். என்ன சொல்றீங்க? கரெக்ட்டா? சோ வீட்டிலேயே பிரிப்பேர் பண்ண பெர்ல்ல இருந்து ரொம்ப கியூட்டான ஒரு கிளிப் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதே மாதிரி நீங்க பிரேஸ்லெட்டுக்கும் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரியே இது வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றதுனால நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இதே மாதிரியே ஒரு பெர்ல் மேக்கிங் வீடியோ சூப்பரா நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல்ல பண்ணியிருந்தோம். அதுல பார்த்தீங்கன்னா, மைதா மாவு வச்சு பிரிப்பேர் பண்ணியிருந்தோம். அதுல ஒயிட் சிமெண்ட் வச்சு பிரிப்பேர் பண்ணலாம். இப்போ 3 ஐடியா தெர்மாகோல் வச்சு நீங்க பிரிப்பேர் பண்ணலாம். கியூட்டான இந்த பெர்ல் கிளிப் உங்களுக்கும் வேணுமா? நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சோ இந்த ஐடியா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இத தலையில வேர் பண்ணா சூப்பர் லக்ஸூரியஸ் ராயல் லுக் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். எவ்ளோ கியூட்டா இருக்கு இல்லையா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கூடவே நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.